தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இளமை காலத்திலேயே பாத்தீங்கன்னாக்க காதல் வருது. அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சின்ன வயசுலயே சுக்கிர தசை வந்துடும். ஒரு 7 வயசுக்கு மேலேயே அப் டு 27 வயது வரலும் சுக்கிர தசை தான் இருக்கும். இந்த சுக்கிர தசை காலகட்டத்துல காதல் ஒரு டீப் லவ் கூட ஏற்படும். அந்த லவ் வந்து சக்சஸ் ஆகாம கூட சில நேரங்கள்ல போயிடுது. சக்சஸ் ஆகாம பிரிந்து போய் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படுது. சில பேருக்கெல்லாம் சக்சஸ் ஆயிடுது, காதல் சக்சஸ் ஆயிடுது. போராடி அதுல நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நின்று இவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கூடிய சூழ்நிலையும் வரும். பொதுவாகவே தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது இவங்க காதலிக்கிறாங்க, ஒரு அஃபேர்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த காதலிக்கக்கூடிய பர்சன், அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்களுடைய தனுசு ராசிக்காரங்களுடைய தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒத்து வராது அல்லது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த தாயார் வகையில சில எதிர்ப்புகள் அந்த காதலுக்கு வரும். அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட பாத்தீங்கன்னாக்க ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட இப்போ மருமக வராங்கன்னாக்க மருமகளுக்கும் தனுசு ராசிக்காரருடைய தாயாருக்குமே ஒத்து வராம இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் 4ஆம் பாவகத்துல நீசம் ஆகிறாரு. அப்போ ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகளோட இருக்கிற மாதிரி இருக்கும்.